அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு அஞ்சனத்தை சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னு. ஏன் நான் யாருமே நான் மீட் பண்ண மாட்டேறேன், உங்கள் டைம் இங்கே நீங்கள் வேஸ்ட் ஆக்காதீங்க, கொரியர்லேயே அனுப்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மருத்துவர், நான் வைத்தியம் கூட பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுன்றது பாருங்கள். இதுதான் என்னோடய கார்டு, புரியுதுங்களா? இது என்னோடய கார்டு. இதுதான் நான் வைத்தியசாலையாக நான் வச்சுன்னுக்கிறேன், வைத்தியம் பண்ணின்னுக்கிறேன். அதனால் கடவுளோட வைத்தியம் இது. வருமானன்றது கடவுளோட வைத்தியம் இது, புரியுதுங்களா? இதில் தான் நான் அஸ்ட்ராலஜியே கற்றுக்கினேன். இந்த வைத்தியம் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வைத்தியம். ஆளையும் காப்பாற்ற முடியும், பிரச்சனையில் செய்வினை எதுனா இருந்தாலும் அதுலேருந்து நம்ம காப்பாற்ற முடியுமன்றது அவ்வளோ ஃப்ராங்காக நம்ம சொல்கிறோம். யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ஏன்னா நேரில் வட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட்டு, என் டைமும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஏன் நம்ம காமிக்கிறோன்னா, இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஒரு மருத்துவர், வருமா வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒர்க்கு எனக்கு போதும். இது கடவுளோட ஒரு கிஃப்ட். இதை நீங்களே முயற்சி பண்ணி நீங்களே பண்ணலாம். பண்ணாத பட்சத்தில் தான் நீங்கள் என் கையில் வாங்கன்றது தான் நான் சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? தீட்செல்லாம் கடவுள் தான் கொடுக்கணுன்றது. சரி, டாபிக் உள்ளே போகலாம். இதனால தான் என்னை நேரில் யாருக்கும் டைமிங்கை கொடுக்குறது கிடையாது, ஓகேங்களா? பாருங்கள், நான் வருமா வைத்தியர், அஸ்ட்ராலஜர் இதிலே போட்டிருப்பேன், ஓகேங்களா? இதை பாருங்கள், நம்மளோட கார்டிலே போட்டிருப்பேன். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இது அஞ்சனம் செய்ய முறை. இந்த அஞ்சனம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வசியம், தேவதா வசியம், லக்ஷ்மி வசியம், ஜன வசியம், ராஜ வசியம், அஞ்சனம் செய்ய முறை. இதை பாருங்கள், இந்த அஞ்சனம்லாம் நம்ம பண்ணி ரெடி பண்ணி தேவைன்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறது. நான் இவ்வளோண்டு பாட்டில் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சினுக்கிறீங்க. இந்த பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு ஒரு அஞ்சனத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு செய்முறை நான் சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குப்பைமேனி இலை சம்மூலத்தை ஏற்றுக்கோங்க. வன்னி மரத்தோட புல்லுருவி, வன்னி மரம் ஈஸ்வரர் வருது. அவர் தான் தொழிலுக்கு அதிபதியே, கர்மாவுக்கு அதிபதியும் அவர் தான், தோஷத்தை எடுக்கிறவரும் அவர் தான். அதோட புல்லுருவினா வன்னி மரத்து மேலே வர புல்லுருவி. வடக்கு போகிற வேறு. இது எப்போ எடுக்கணும்? பௌர்ணமியில் எடுக்கணும். என்ன கிழமையில் எடுக்கணும்? வெள்ளிக்கிழமையில் எடுக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் அந்த மரத்துக்கு பாசிட்டிவே கிடைக்கும். வேறு நாள்லலாம் கிடைக்காது. வளர்ப்பிறை தேய்ப்பிறையெல்லாம் பார்க்காதீங்க. உங்களோட பஞ்சபட்சி நேரத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க. நெல்லிக்காய் மரத்தோட புல்லுருவி, எட்டி மரத்தோட புல்லுருவி. இவ்வளோதான் விஷயம். அஞ்சனத்தை செஞ்சிங்கன்னா இத்தனை நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். சத்ரு தொல்லை கூட போகும், உங்களுக்கு கர்மா விலகும், லக்ஷ்மி கடாச்சரம் வரும். சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இந்த மூலிகையெல்லாம் நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் மட்டும்தான் தொடர்பு கொள்ளணும். இதில் வாசனை திரவியம் அத்தரு, ஜவ்வாது, புணுகு, மஸ்கத்தரு, உங்களுக்கு என்னென்ன பச்சை கற்பூரம் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்குன்னு பயன்படுங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நான் உங்களை தெளிவு பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோலாம் போடுறேன். நீங்களே முயற்சி பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் தான் இதில் நான் லாபத்தை சம்பாதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன ஒரு அமௌண்ட்டு போட்டு நான் இதை தயாரிக்கிறேனோ அதுதான் நான் உங்கள் கையில் வாங்குவேன். என்னோடய வைத்தியத்திலையும் என்னோடய கடவுளோட பிளெஸ்ஸிங்லேயும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறமா நான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் பப்ளிசிட்டி பண்ணேன்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணுன்றதுனால தான் என்னோடய கார்டையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் மருத்துவர்ன்றது சென்னையில் தான் நான் இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இதை பெற்றுக்கொள்ளுங்கள். விருப்பம் இல்லாதவங்க இதை தேடி கண்டுபிடிச்சி தயார் பண்ணிக்கோங்க. இதுக்கு மந்திரம் நீங்கள் சொல்கிற மந்திரம் தான். இதுக்கு மந்திரமே தேவையில்லை. இந்த புல்லுருவிலாம் இந்த பொருள்லாம் தயாரித்து நீங்கள் அஞ்சனத்தை பண்ணாவே உங்களுக்கு இத்தனை நன்மையை ஏற்படுத்தி தரும். இது முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.